இன்றைய நாளிலே நாம் நாம் எல்லாம் அறிந்தபடி இந்த வருடத்திலே நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நீதிமொழிகளின் புத்தகம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்ததாக நிறைய கருத்துக்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது. சரிங்களா? இன்றைய தினத்திலே நாம் எதை குறித்து படிக்க போகிறோம் என்று சொன்னால், ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் லிவிங். தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடின உழைப்பும் புத்திசாலித்தனமான வாழ்க்கையும் என்று சொல்லலாம். நீங்கள் அனைவரும் என்னோடு வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 6வது அதிகாரம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் வசனம் 6 முதல் 11 வசனங்கள் வரை நீங்கள் என்னோடு இணைந்து படிக்கும்படியாய் வாசிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 6 வசனங்கள் 6 முதல் 11 வரை படிக்கலாம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். இந்த வேத வசனத்துல எதை குறித்து போட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு எறும்பை வச்சு உதாரணமாக வைத்து அதுல இருந்து நீ ஒரு பாடத்தை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? நான் இதை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கவிதை ஒன்று வாசித்தேன். சரிங்களா? ஒரு மனுஷன் இப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எறும்பா பிறக்கிறது குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரு யானையா பிறந்திருந்தேன் அப்படின்னா, யானை என்றால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நல்ல மிகப்பெரிய பலம் பொருந்தியதாக இருக்கும். எவ்வளவு பெரிய வெயிட்னாலும் தூக்கும். அதை பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அந்த யானையா நான் பிறந்திருந்தேன் அப்படின்னா, என்னை அடக்கி ஒடுக்கி என்னை பிச்சை எடுக்க வைத்திருப்பார்கள். நான் ஒரு எறும்பாய் பிறந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஒரு யானையவே என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லோரும் அதை தன் வசம் உட்படுத்தி அதை வைத்து ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். எறும்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மெல்லாம் அதை ரொம்ப அற்பமாக தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? வீட்டில் நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா, காலில் எறும்பு முதிச்சுன்னா நின்று அதை பார்த்து கஷ்டப்படுவீங்களா அப்படின்னா கிடையாது இல்லைங்களா? நீங்க வீட்டில் கிச்சன்ல நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கும். சாதாரணமா நம்ம எறும்புகளை அடித்து கொண்டு விடுவோம். அதை குறித்து நாம் ஒன்றும் யோசிக்க மாட்டோம். தெருவில் நீங்க போனா கூட ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா கூட நம்ம நின்று பார்ப்போம். பட் எறும்பை குறித்து நம்ம மிக மிக அற்பமா நம்ம யோசிப்போம். ஒரு இன்டெலிஜென்டான மனிதனுக்கு ஒரு சின்ன எறும்பை குறித்து வைத்து ஒரு பெரிய பாடத்தை இன்றைக்கு நாம் வேதத்திலே இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். பொதுவாக வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, இயற்கையை வைத்து ஆண்டவர் நிறைய விஷயங்களை நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். மத்தேயு 6:26 என்ன சொல்லுது அப்படின்னா, காகங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. காக்காவை பாருங்க, அது எதுவும் சேமிக்குதா, அது எதுவும் கவலைப்படுதா, உட்கார்ந்து எதுவும் கவலைப்படுதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் கழுகை வைத்து சொல்லி இருக்கிறாரு. கழுகு எப்படி கர்த்தருக்கு காத்திருப்பது எப்படி பலனடை நமக்கு பலன் கிடைக்குமோ, அது போல கழுகுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கழுகை போன்ற ஒரு பலம் கிடைக்கும் அப்படி சொல்லி கழுகை வைத்து ஒரு பாடத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏசாயா 1:3 அந்த வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, மாடு தன் எஜமானுக்கு பணிவது போலவும் கழுதை ஆண்டவனை தொழுது கொள்வது போலும் நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த மாடு கழுதைகளை வைத்து உதாரணம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் அறிந்தபடி எலியாவுக்கு காக்கையை கொண்டு கடவுள் போஷிக்கிறார். ஒருவேளை எலியா பசியில இருக்கிறாரு, தனி காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் நினைச்சுக்கலாம் நமக்கு ஒரு பெரிய விருந்து வருது, இல்ல ஒரு பெரிய ஒரு 2-3 பேர் ஒரு குரூப்பா நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எப்படியும் ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எது வச்சு ஆண்டவர் போஷிக்கிறாரு? வெறும் சிறிய காகத்தை குறித்து வைத்து ஆண்டவர் போஷிக்கிறார்.
எரேமியா 18வது அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மண்பாண்டம் செய்கிறவர்களை குறித்து சொல்லுது. சரிங்களா? சோ மண்ணு எப்படி மண்பாண்டம் செய்கிறவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குதோ, அதே போல நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த அத்திப்பழம், அத்தி மரத்தை பார்த்து நீங்க கத்துக்கொள்ளுங்கள். என்ன கத்துக்கணும் அப்படின்னா, எப்படி அது வந்து குளிர்காலம் முடிந்து இலையுதிர் காலம் முடிந்து பருவ காலத்துக்கு நோக்கி காத்திருக்குதோ, அதே மாதிரி எப்பொழுது நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி அத்தி மரத்தை வச்சு ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் சங்கீத பகுதியில் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனுடைய படைப்பை பாருங்க. படைப்பு வந்து நிறைய செய்தி சொல்லுது இல்லைங்களா? ஸோ என்னைக்காவது சூரியன் லேட்டா வந்திருக்குதா அப்படின்னா கிடையாது. என்னைக்காவது நிறைய இயற்கைக்கு மாறா நடந்திருக்கா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? நீங்க காட்டுக்கு போனீங்கன்னா நிறைய மரங்களை பார்ப்பீங்க இல்லைங்களா? ஸோ மரத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா மரமுமே பச்சையா தான் நமக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே ஒவ்வொரு பச்சையும் ஒவ்வொரு வித்தியாசமான பச்சையா இருக்கும். ஸோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்க கவனிச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த ஒரு மரத்தோட இலை இன்னொரு மரத்தோட இலைக்கு ஒத்து இருக்காது. இந்த மரத்தோட இலை வேற மாதிரி இருக்கும், இந்த மரத்தோட இலை வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சின்ன புல்லு கூட என்னது வித்தியாசமா இருக்கும், பூக்கள் வித்தியாசமா இருக்குது. ஸோ இந்த இறைவனுடைய இந்த படைப்புகள் எல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எப்படி அந்த மரத்தை ஆண்டவர் அழகா படைச்சிருக்கிறாரு, எவ்வளவு பூ நிறைந்ததா படைச்சிருக்கிறாரு, எவ்வளவு தனித்துவமா படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மரங்கள் எல்லாம் என்ன செய்தி சொல்லுகிறது என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் யாக்கோபு 3:3 எப்படி குதிரை தனது கடிவாளத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதோ, சுய கட்டுப்பாடோடு இருக்கிறதோ, அதே போல நீங்களும் சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி நிறைய காரியங்கள் வந்து இயற்கையிலிருந்து உங்களை சுற்றியுள்ளவைகளிலிருந்து நீங்கள் படித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைய வசனங்கள் இருக்குது. சரிங்களா? ஏன் ஆண்டவர் வந்து இப்படியான ஒரு படிப்பினை கொடுக்கணும்? நமக்கு சர்ச்சுக்கு வரோம், பைபிளை படிக்கிறோம், இதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமே. ஏன் இப்படி இயற்கையை பார்த்து நம்ம படிச்சுக்கணும், காக்காவை பார்த்து ஏன் படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த போட்டி தேர்வுக்கு தயாராகுங்கிற பத்தி உங்களுக்கெல்லாம் நீங்களாம் அறிந்திருப்பீங்க இல்லைங்களா? உங்க பிள்ளைங்க தயாராகிருப்பாங்க, இல்லைன்னா நீங்க தயாராகிருப்பீங்க. சரிங்களா? போட்டி தேர்வுக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பசங்க எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அப்படிங்கிறத வந்து எழுதி ஒட்டிடுவாங்க செவத்துல. சரிங்களா? அங்கங்க ஒட்டிடுவாங்க. நான் ஒரு பையன்கிட்ட பேசி பழகிருக்கிறேன். அவன்கிட்ட பேசி பழகும்போது எப்படா நீ படிப்ப அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவன் சொல்லுவான், இந்த ஐடியா தான் சொல்லுவான். இந்த மாதிரி முக்கியமான ஃபார்முலா இதெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வீட்டை சுத்தி அங்கங்க ஒட்டிக்குவேன். நான் அங்க போகும்போதெல்லாம் என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கும், படும்போதெல்லாம் என் மைண்ட்ல அது பதிஞ்சு கொண்டே இருக்கும். ஈவன் பாத்ரூம்ல கூட என்ன பண்ணுவேன், ஸோ அந்த ஃபார்முலாலாம் எழுதி போட்டுக்குவேன். நான் பாத்ரூம்ல இருக்கும்போது கூட அதை பார்க்கும்போது என் மைண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும். என்னை சுற்றிலும் அது உள்ள ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா விடைகளும் எல்லா சிலபஸும் நான் உள்ள நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா பரீட்சைக்கு போனா எந்த கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது, எந்த இடத்துல இருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஐ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங் ஸோ தட் ஒன்லி ஐ கேன் நிறைய மார்க் என்னால் எடுக்க முடியும், என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை சுற்றி 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 நிறைய காரியங்களை நீங்கள் இதிலிருந்து படித்துக் கொள்ளுங்கள், இதிலிருந்து படித்துக் கொள்ளுங்க. ஆகாயத்தை பாருங்க. இப்போ நீங்க நான் சொன்ன காரியங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம தினமும் பார்க்குற விஷயங்கள் தான் இல்லைங்களா? ஸோ வேலை பார்க்குற இடத்துல போனால் இந்த மண்பானை பசஞ்சிட்டு இருப்பாங்க. எப்படி நீங்க ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகும்போது கூட நீங்க அந்த காரியத்தை பார்க்க நேரிடும். அதே மாதிரி நம்ம பறவைகள் கூட நம்ம எப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்போம். குதிரைகள் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம எப்பவும் மாடுகளெல்லாம் நம்ம எப்பவுமே பார்த்து கொண்டே இருப்போம். ஸோ நம்ம எப்பவுமே அடிக்கடி பார்த்து கொள்ளுகிற எல்லா விஷயங்களிலிருந்தும் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நிறைய முக்கியத்துவம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைய தினத்திலே மிகவும் அற்பமாய் எண்ணப்படுகிற இந்த எறும்பின் இடத்திலிருந்து நாம் மிகப்பெரிய ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன காரியம் என்று சொன்னால், எப்படி கடினமாக உழைப்பது, எப்படி புத்திசாலித்தனமாக வாழ்வது என்று சொல்லி. சரிங்களா? சோ கடின உழைப்பு, புத்திசாலித்தனம், சோ இது ரெண்டுமே இரண்டு கரங்கள் போன்று. சரிங்களா? சோ நம்ம கடினமா உழைக்கிறோம், நமக்குள்ள புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கடின உழைப்பு வீணாய் போய்விடும். சோ நம்ம கடின உழைப்பு உழைக்கவில்லை, ஆனால் புத்திசாலித்தனம் மட்டும் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் அதிக நாட்கள் உங்களால் சமாளிக்க முடியாது. சீக்கிரம் தோண்டு விடுவீர்கள், சீக்கிரம் தோல்வியிலே விழுந்து விடுவீர்கள். சரிங்களா?
ஸோ இந்த இரண்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த மொத்த வேதத்திலிருந்து ஸோ இந்த கடின உழைப்புங்கிறது எப்படி நாம கற்றுக்கொள்ள வேண்டும், புத்திசாலித்தனமாக எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நான் இன்னும் அதிக காரியங்களை சொல்லுகிறேன். அதே போல வந்து இந்த சோம்பேறித்தனத்தை குறித்து இதுல கொஞ்சம் சொல்லியிருக்குது. சரிங்களா? ஸோ அதுவுமே என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனம் அப்படின்னா சோம்பல் என்று சொன்னால் அதற்கான விளக்கம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு அடிப்படையான செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை செய்ய தவறி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை தள்ளி போட்டு விடுகிறோம், அதை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். இதுதான் அது சோம்பல்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க யூடியூப்ல நிறைய இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் கூட ஒரு இது கேட்டேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரு பிரதமராக இருக்கும்போது 3.5 மணி நேரம் தான் தூங்கினாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம நாட்டு பிரதமரும் ஒரு அமைச்சர் தான் யாரோ சொன்னார், 18 மணி நேரமோ 19 மணி நேரம் ஒர்க் பண்றாரு அப்படி சொல்லி சொன்னாரு. ஸோ எவ்வளோ நேரம் தூங்குவார், மற்ற வேலைகளை எப்போ பார்ப்பாருங்க நமக்கு தெரியல. சரிங்களா? ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் தூக்கத்தை தவிர்த்து விடுங்கள், நல்ல வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க இப்படிங்களே சொல்லுவாங்க. ஸோ இன்றைய நாளிலே உண்மையிலே நம்ம தூங்காம வேலை செய்ய முடியுமா? ஸோ நம்மளுடைய வேலைகளை நாம் எப்படி தகவமைத்து கொள்ள வேண்டும், எப்படி அதை நாம் சரியாக திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டும் என்பதை இந்த சாதாரண எறும்பின் மூலம் இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சோம்பல் என்றால் என்ன, சோம்பல் நிறைந்த மனித வாழ்க்கையிலே நாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், சோம்பல் நமக்குள்ளா இருப்பதினால் நமக்கு என்னென்ன விளைவுகள் பிரச்சனைகள் நாம் சந்திக்க நேரிடும் என்பதை குறித்து நாம் இன்றைய தினத்திலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஸோ எறும்பின் இடத்துலேருந்தே முக்கியமா ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மிகவும் கடினமாக வேலை செய்யும் எறும்புங்கிறது. சரிங்களா? நீங்க பார்த்துருப்பீங்க, வீட்டில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எறும்புக்கு சாக் பீஸ் வச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த சாக் பீஸை போட்டிங்க அப்படின்னா எறும்பு அதை தாண்டி போகாது. ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் சாக் பீஸ் போட்டுச்சுன்னா எறும்பு அங்கே தாண்டி போகாது. எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சாக் பீஸ் அப்படியே தாண்டி 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 வந்து சாக் பீஸ் இப்படி போயிடும். சரிங்களா? அந்த கோடு இப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி வந்துச்சு அப்படின்னா அழகா இப்படி வந்து இப்படி 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 போயிடும். சரிங்களா? எறும்பு எப்போதுமே கடினமாய் வேலை செய்வதிலே விட்டுவே கொடுக்காது. சரிங்களா? ஸோ நிறைய நீங்க இந்த குதிரையை பார்த்துருப்பீங்க, மாடுகளை பார்த்துருப்பீங்க, ஈவன் டாக் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, இந்த டாகை வளர்க்குறவங்க அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல கூட அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. டாகை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி நீங்க ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி குதிரைக்கு கூட ட்ரைனிங் கொடுப்பாங்க. குதிரையை வந்து நீங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதை உடனே கொண்டு வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கடிவாளம் கட்டி அதை பயன்படுத்துவாங்க. எறும்புக்கு வந்து நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா என்னைக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, யாரு கொடுக்குறாங்களான்னு தெரியாது. சரிங்களா? இப்ப நாங்களாம் வேலைக்கு சேர்றோம். ஸோ 10 வருடத்துக்கு முன்பதாக ஒருத்தரை புதுசா வேலைக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பொதுவா எல்லா ஆஃபீஸ்லுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேம்ப்னு சொல்லி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படி சொல்லி வைப்பாங்க. அப்புறம் அவங்கள என்ரிச் பண்றதுக்கான நிறைய கேம்ப் வைப்பாங்க. இப்படி நிறைய ட்ரைனிங் வைப்பாங்க. ஸோ யாரு நீங்க புதிதா வேலைக்கு போறீங்க அப்படின்னா. ஸோ ஆனா இந்த எறும்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ட்ரைனிங்குமே கிடையாது. ஸோ நீங்க வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, அந்த எறும்பை கண்காணிப்பதற்கு யாருமே கிடையாது. சரிங்களா? யாரும் ஒரு தலைவன் வந்து எறும்பை கண்காணிக்கிறான்னா யாருமே கண்காணிப்பது கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த எறும்பு வந்து வேலை செய்வது, கடினமாக வேலை செய்கிறது, எந்த ஒரு தலைவனும் இல்லாமல் அது எதுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, தனக்கான தேவைக்காக அது தொடர்ந்து தொடர்ந்து வேலை செய்கிறது. சரிங்களா? ஒருவேளை இந்த எறும்பு அப்ப யார் இந்த எறும்பை வந்து மோட்டிவேட் பண்ணுவா அப்படின்னா, அது அதற்குத்தானே என்ன பண்ணிக்குது, அதுக்குத்தானே மோட்டிவேட் செய்து கொண்டு தொடர்ந்து தனது வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? ஸோ இங்க வழியை அடைச்சிருச்சா, அப்ப இன்னொரு வழியை போடு அப்படின்னு சொல்லி உடனே வண்டியை திருப்பிட்டு வேற பக்கம் போயிருது. நீங்க நீங்க எத்தனை சாக் பீஸ் போட்டு கேட் போட்டாலும் உடனே உடனே மாற்று வழியை தேடி 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 என்ன பண்ணுது, அதுவாகவே சிந்தித்து, ஓ இங்க மருந்து போட்டாங்க, நம்ம இன்னும் கடந்து போனோம்னா செத்து போயிடுவோம், அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி அங்கேயே அது துவண்டு விடுவது கிடையாது. உடனடியாக அடுத்த வேலையை அடுத்த வழியை கண்டுபிடித்து உடனடியாக அதற்கான சொல்யூஷனை தேடி உடனே ஓடிடுது எறும்புங்கிறது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வேலை செய்கிற இடங்களிலும் பொதுவாக வந்து நம்ம எப்படி நம்மளுடைய மனநிலை இருக்கும் என்று சொன்னால், நாம் அநேக வேலைகளிலே இந்த மனிதர்களை பிரியப்படுத்துகிற நோக்கத்திலே சில நேரம் வேலை செய்வது உண்டு. சரிங்களா? நம்ம வந்து ஸோ இவர் 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 பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால வேலை செய்வது உண்டு. சரிங்களா? நான் வந்து
சிறைத்துறையில பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பொதுவா அங்க எப்படி அப்படின்னா, சூப்பரண்ட் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வருவாங்க ஜெயிலுக்குள்ளார. ஸோ அந்த நேரம் தான் எல்லாம் கப் சிப்புன்னு இருப்பாங்க. எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. மத்த நேரம்லாம் எல்லாம் அவங்கவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் ரவுண்ட்ஸ் வாராரு அப்படின்னு தெரிஞ்சா எல்லாருமே கரெக்ட்டா பேரேட் மாரி நின்றுவாங்க. சிறைவாசிகள் எல்லாம் கரெக்ட்டா நிப்பாங்க. எல்லாருமே ப்ரிப்பேர்ட் ஆயிருவாங்க. ஏனென்று சொன்னால், அவர் வந்து பார்த்தாரு அப்படின்னா, நமக்கு ஏதாவது நோட்டீஸ் குடுத்துருவாரு, ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி, அவர்கள் பார்க்க வேலை செய்வது உண்டு. நம்மவும் கூட சில நேரங்கள்ல அப்படிதான் உண்டு. நானும் கூட சில வேளைகளே அப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். கொலேசியர் வசனம் 3, 23, 24. எதை செய்தாலும் நாம் மனிதனை பிரியப்படுத்தும் நோக்கத்தில் செய்யாமல் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மளுடைய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும். எப்படி எறும்பு வந்து அவனுடைய தலைவனுடைய பேச்சுக்காக காத்திருப்பதில்லை. தலைவன் வந்து சொல்லட்டும், அது வரைக்கும் நம்ம எந்த இரையும் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படி சொல்லுவதில்லை. அது தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து வேலை செய்ய முயற்சி செய்கிறது. இரண்டாவது காரியம், எறும்பினுடைய ஞானம். எறும்புக்கு ஏன் இவ்வளவு ஞானம் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்ன ஞானம் என்று சொன்னால், வருங்காலத்தை குறித்து அதிகமாக திட்டமிட்டு வைத்துக் கொள்ளும். சரிங்களா? ஒரு சின்ன கதை சொல்லுகிறேன். ஜப்பான்ல வந்து ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல வந்து 6 மாதங்கள் கடினமான மழை இருக்கும். 6 மாதங்கள் வெயில் அடிக்கும். சரிங்களா? ஸோ இங்க வந்து என்ன பண்ணாங்க, நிறைய விவசாயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பண்ணை வைத்து ஒரு பெரிய விவசாய வயல்வெளிகளை எல்லாம் பராமரித்து வந்திருந்தார். ஸோ அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பண்ணை வச்சிருக்கிறாரு, நிறைய ஆடுகளை எல்லாம் மேய்த்து இது வச்சிருக்கிறாரு. அவருக்கு என்ன அப்படின்னா, தன்னுடைய பண்ணையை தன்னுடைய காலத்திற்கு அப்புறம் பராமரிப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும், வேலையாள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய ஊர்க்காரங்கிட்ட சொல்றாரு. அந்த ஊர் கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, யாருக்கும் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஊர்ல உள்ள ஆளுங்களை தான் எடுக்கணும். வேற ஊர்ல உள்ள ஆளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஊர் கட்டுப்பாடு. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி என்னுடைய பண்ணைகளை பராமரிப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் எனக்கு என்று சொல்லி ஊர் தலைவர்கிட்ட சொல்றாரு. ஊர் தலைவரும் அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு நாள் எல்லாரும் கூடுறாங்க. ஒரு 3 இளைஞர்கள் முன் வந்து இருக்கிறார்கள். நாங்கள் இந்த பணியை எடுத்து செய்கிறோம் என்று சொல்லி, அந்த 3 இளைஞர்களில் 3 பேர்ல ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரிங்களா? இப்போ இன்டர்வியூ நடக்குது. ஸோ இந்த ஆள் கேட்கிறாரு, ஸோ நீங்க எப்படி வேலை செய்வீங்க? இந்த ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு. 2 கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் எப்படி வேலை செய்வீர்கள்? மழை காலங்களில் நீங்கள் எப்படி இந்த வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்வீர்கள்? ஸோ இந்த 2 கேள்வி கேட்கிறாரு. இருக்கிறவன் சொல்றான், ஐயா வந்து நான் வந்து ஒரு கடினமான உழைப்பாளி. நான் தூங்குவதே கிடையாது. மிக கடினமாக உழைப்பேன். நேரம் காலம்லாம் பார்க்கவே மாட்டேன். உழைத்து கொண்டே இருப்பேன். மிக கடின உழைப்பாளி நான் என்று சொல்லி சொல்லுகிறான். ஸோ இரண்டாவது இன்னொருத்தன் வந்து சொல்றான், ஐயா வந்து நான் வந்து ஸ்பீடா வேலை பார்ப்பேன். நீங்க 2 நாள் சொல்ற வேலையை என்ன பண்ணுவேன், ஒரே நாள்ல நான் முடிச்சிருவேன். நீங்க 3 நாள் சொல்ற வேலையை நான் ஒரே நாள்ல 2 நாள்ல முடிச்சிருவேன். ரொம்ப ஸ்பீடா நான் வேலை பார்ப்பேன். இதுதான் என்னுடைய தனி திறமை என்று சொல்லி சொல்லுகிறார். மூன்றாவது ஒருத்தர் சொல்றார், நானும் சரியாக வேலை செய்வேன். ஆனால் மழை காலங்களிலே நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ எல்லாரும் இந்த 3 பேரையும் பார்த்தார்கள். ஸோ 3 பேர்ல இப்போ ஒருத்தனை செலக்ட் பண்ண வேண்டும். சரிங்களா? ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ எல்லாரும் பார்த்தாங்க, யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லி எல்லாரும் யோசிச்சாங்க. ஸோ எல்லாரும் நினைச்சாங்க, ஒன்று ஃபர்ஸ்ட் எடுப்பாரு, இல்லாட்ட செகண்ட் ஆள் எடுப்பாருன்னு சொல்லி. ஆனால் அந்த பெரியவர் யார் எடுத்தார் அப்படின்னா, அந்த 3வது சொன்னா பார்த்தீங்களா, அவனை தேர்ந்தெடுத்து கொண்டார், வேலைக்கு அமர்த்தினார். ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இவனை கொண்டு வேலைக்கு எடுத்திருக்கிறாரு, இவன் தூங்குவன்றான், வேலை செய்வான்றான், இவனை எப்படி வச்சு இவர் வேலையெல்லாம் சரியா செய்ய போறான்னு சொல்லி ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ நாட்கள் கடந்து போனது. ஒரு நாளில் பயங்கர மழை பெய்ந்தது. மழை பெஞ்ச உடனே அங்கெல்லாம் மழை என்றது மழை வந்துச்சுன்னா ரொம்ப வெள்ளம் போல வந்துடும். நிறைய அடர்த்தியான மழை பெய்யும், உடனே வெள்ளம் ஆயிரும், நிறைய சேதங்கள் விளைவிக்கும். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பண்ணைகளை பராமரிப்பதற்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் வீட்டில் சேர்க்கிறது, இப்படி நிறைய பேர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க மழை பெய்தவுடன். சரிங்களா? ஸோ இந்த எல்லாருமே அந்த ஊர் மக்கள்லாம் எல்லாத்தையும் மழையெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஸோ அவங்களுடைய மந்தைகள் எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த பண்ணையாள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருத்தனை கூப்பிட்டு போனாரு. அவன் வந்து மழை பெய்யும்போது அம்பாடு தூங்கிட்டு இருப்பேன்னு சொன்னானே, இவன் எப்படி இருக்கிறான், இவன் பண்ணை என்ன ஆயிடுச்சு, ஒருவேளை தண்ணியோட போச்சா, என்ன ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு, அவருடைய சம்பாத்தியம் எல்லாம் இந்த வெள்ளத்திலே போயிரும் போல அப்படின்னு நினைத்து கொண்டு எல்லாரும்
அவனை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆவலோட அவனுடைய வீட்டுக்கு முன்பே போறாங்க. உள்ள போய் பார்க்குறாங்க, எட்டி பார்க்குறாங்க. அவன் தூங்கிட்டு தான் இருக்கிறான். வெளியே பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்குது, நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் அவன். எல்லாரும் பார்த்த உடனே ஐயோ என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஓனர் எட்டி பார்க்குறாங்க. ஓனர் அதுக்கு மேல தூங்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு தூங்கி கெடுத்துட்டா அவனையும் தூக்க ஓட்டி கெடுத்துட்டானே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. எல்லாம் இப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பண்ணையெல்லாம் எப்படி இருக்குது, ஆட்டு பண்ணையெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி எல்லாரும் நேரம் ஓடி போய் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து சரியாக ஷெட் எல்லாம் போட்டு ரொம்ப ப்ரிப்பேர்டா அந்த ஆடுகளையும் பண்ணைகளையும் பராமரித்து வைத்து விட்டு தான் என்ன செய்யறாரு, போய் தூங்குறாரு. சரிங்களா? ஸோ இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், சரியாக திட்டமிடும் ஒரு காரியம். சரிங்களா? அந்த தூங்குறவன் வந்து நல்ல திட்டமிட்டுட்டான். எப்படியும் மழை வரப்போகுது, நம்ம பண்ணையெல்லாம் அழிய போகுது, அதற்கு நாம் எந்த அளவுக்கு திட்டமிட வேண்டும் என்று சொல்லி முன்பதாகவே திட்டமிட்டு தன்னுடைய வேலையை காப்பாற்றி கொண்டான். மக்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது. சரிங்களா? ஸோ இன்றைய இந்த எறும்பினிடத்தில் என்ன ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது என்று சொன்னால், வருங்கால பற்றாக்குறையை முன்பே யோசித்து வைத்து, அதுக்கு நல்ல தெரியும் ஒரு மழைக்காலம் வந்தது என்று சொன்னால் நம்மளால போய் இறையெல்லாம் தேட முடியாது. அதனால இப்பவுமே என்ன செய்யணும், போய் இறைகளை எல்லாம் தனக்கு தேவையான உணவுகளை எல்லாம் தேடி எடுத்து நாம் சரியான அளவில் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஞானம் அந்த எறும்பிற்கு உண்டு. எப்போதெல்லாம் ரிசோர்ஸ் அவைலபிளா இருக்குதோ, உணவுகள் அவைலபிளா இருக்குதோ, அப்போ மிகவும் கடினமாக வேலை செய்யும். சரிங்களா? சாலமோன் வந்து ஏன் இந்த சோம்பலை குறித்து பேசினார் என்று சொல்லி நான் ஒரு சில காரியங்களை படிக்கும் பொழுது, சாலமோன் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வயல்வெளிகளை பராமரிக்கும் ஒரு வேலைகள் தான் எல்லாரும் செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ நீங்க வயல்வெளிகளை பராமரிப்பு ஆளுங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆபீஸ் டைம் மாதிரி கிடையாது இல்லைங்களா? நீங்க வயல் தோட்டம் வச்சிருக்கிறீங்க இல்ல வயல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆபீஸ் டைம் கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், எப்பவுமே அவைலபிளா இருக்கணும், எப்பவும் முழித்து கொண்டே இருக்கணும், எப்ப என்ன நடக்குன்னே தெரியாது. குறிப்பா இந்த அறுவடை காலம் அப்படின்னு ஒரு காலம் வரும். இந்த காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 24 ஹவர்ஸ் நீங்க பிஸியா தான் இருக்கணும். ஏன்னா அறுவடை காலத்துல நீங்க சரியான நேரத்துல அந்த இதெல்லாம் அறுத்து அதை நீங்கள் பதப்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்க பட்ட கஷ்டம்லாம் வேஸ்டா போயிடும். சரிங்களா? அந்த நேரத்துல வந்து நீங்க நேரங்காலம் பார்க்க முடியாது. ஸோ அதை மனதில் வைத்து அந்த காலத்துல வந்து எல்லாருமே மனிதர்கள் தான் வேலை செஞ்சாங்க. அப்போ மிஷின்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த சோம்பலை குறித்து, ஸோ எந்த நேரத்தில் நீங்கள் எப்படி வேலை செய்யணும், எப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்க குறித்து இந்த எறும்பை வைத்து சாலமன் இங்கே சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ நாமும் இப்போ நம்ம யாருமே வயல் சம்பந்தமான வேலைகளை பார்ப்பவர்கள் கிடையாது. ஆனால் நாம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம வந்து எதிர்கால திட்டத்தை குறித்து சரியான விதத்திலே நாம் பிளான் செய்ய வேண்டும். 3 காரியத்தை நீங்கள் மிக தெளிவாக திட்டமிட வேண்டும். ஒன்று, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்துவதற்கு திட்டமிட வேண்டும். 2வது காரியம், உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும். 3வது காரியம், உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் வளர்வதை குறித்து, தனிப்பட்ட முறையில் நீங்கள் வளர்ச்சி அடைவதை குறித்து நீங்கள் திட்டமிட வேண்டும். சரிங்களா? ஸ்பிரிச்சுவல்ல நீங்கள் திட்டமிடுவது என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிப்பதும் அதிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதும் அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வியல் மேன்மை அடைவீர்கள். சரிங்களா? பினான்சியலா திட்டமிடுவது என்று சொன்னால் நமக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா? நீங்க பேங்க்ல போய் எட்டி ஒரு கால் வச்சு போய் கேட்டீங்க, ஒரு கேள்வி மட்டும் கேட்டீங்க அப்படின்னா, சார் நான் இந்த மாதிரி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும், நீங்க பேங்க் கூட போக தேவையில்ல. நான் வந்து ஆக்சுவலா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு வந்து வெப்சைட்லேயே நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எந்த ஸ்கீம் போடலாம் அப்படின்னு சொல்லி. சர்ச் ஒரு 10 நிமிஷம் தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கால் வந்துகிட்டே இருக்குது, எந்தெந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சேமிப்பதற்கு, உங்களை தேடி தேடி ஓடி வருவதற்கு நிறைய திட்டங்கள் இருக்கிறது. சரிங்களா? வருங்காலத்தில் நம்ம கூட சர்ச்சில் கூட நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஹவு யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் யுவர் மணி அண்ட் சேவ் யுவர் மணி அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பொருளாதாரத்திலே ஒருவேளை நாம் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு ஒரு 10 வருடத்திலோ இல்லை ஒரு 5 வருடத்திலோ நாம் ஒரு வீடை சொந்தமாக கட்ட வேண்டும் என்று சொன்னால், நாம் 5 வருடத்தில் எந்த அளவு பணம் நமக்கு தேவைப்படுகிறது, ஸோ அதை நாம் எப்படி சேமிக்க வேண்டும், ஒரு 5 வருடத்துக்கு நம்ம சேமிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ ஒரு வருடத்துக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் சேமிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் சேமிக்க வேண்டும், ஒரு நாள் நான் எவ்வளவு அமௌண்ட் சேமிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சரியான விதத்தில் திட்டமிட வேண்டும். படிக்கிற பிள்ளைங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா,
நீங்க வந்து படித்து நான் ஒரு டாக்டராக போறேன், இல்ல ஒரு பெரிய பொறுப்பில் அமரப் போகிறேன், இல்ல ஒரு பேங்க்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இல்ல ஒரு போட்டித் தேர்வுல நான் தயாராக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நீங்கள் இப்பொழுதே அதற்கான பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் போட்டித் தேர்வு அது போன்ற காரியங்களில் நீங்கள் படிக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், அதிலே பங்கு பெற விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுதே அதற்கான நேரத்தை ஒதுக்கி ஒரு நாளைக்கு அந்த போட்டித் தேர்வு சம்பந்தமான ஒரு கொஸ்டினையோ இல்ல ஒரு 2 கொஸ்டினையோ அதிகமாக நீங்க படிக்க தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் படித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த நாள் வரும்பொழுது ஈஸியாக படிச்சு நீங்க பாஸ் ஆயிருவீங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் பேப்பரு கொஞ்சம் நான் படிக்கவே முடியல. நான் அதாவது லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கு ப்ரையாரிட்டி குடுக்கறது இல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ நம்ம வந்து சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் ப்ரையாரிட்டி குடுத்து படிப்போம். நானும் அந்த மாரி இந்த இங்கிலீஷ் அப்படியே விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் படிக்கவே இல்ல. சரி எப்படியாவது பாஸ் ஆகணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஹோல் நைட் உட்கார்ந்து முழித்திருந்து தான் அந்த பாடத்த நான் படிச்சேன். ஸோ ஹோல் நைட் நான் தூங்கவே இல்ல. ஒரு 1/2 மணி நேரம் கூட தூங்கவே இல்ல. முழிச்சு இருந்து படிச்சேன். மறுநாள் அ எக்ஸாம் எழுதுறதுக்கு போய் உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு எதுவுமே மைண்ட்ல வரவே இல்ல. ஃபுல் பிளாங்க் ஆயிடுச்சு. எனக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதின அனுபவமே கிடையாது. மைண்ட் வேலையே செய்யல. உட்கார்ந்து நைட்டு பூரா உட்கார்ந்து படிச்சிருக்கிறேன். ஆனா மைண்ட் வேலையே செய்யவில்லை. சரிங்களா? கடினமாய் உழைத்திருக்கிறேன். ஆனா அங்க ஒரு வேலையும் நடக்கல. சரிங்களா? ஸோ எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நீங்கள் திட்டமிடும் பொழுது தெளிவாக திட்டமிட வேண்டும். சரிங்களா? எப்படி எறும்பு வந்து எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது, எனக்கு பற்றாக்குறை நிலவும், உணவு பற்றாக்குறை இருக்கும் அப்படி என்பதை அறிந்து கொஞ்சமா அது கடின உழைப்போடு தனக்கு தேவையான காரியங்களை சேமித்து வைத்துக் கொள்கிறது. சரிங்களா? நீங்க படிக்கிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை வேலை செய்கிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ் கொடுக்குறேன். சரிங்களா? வீட்ல போய் கூட நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய எதிர்கால நீங்கள் அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? சரிங்களா? இப்ப நீங்க வந்து ஒருவேளை ஒரு 25 வயது நிரம்பியவரா இருக்கிறீங்க. இல்ல ஒரு 20 வயது நிரம்பியவரா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 30 வயசுல நீங்க உங்கள நெனச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா, எப்படி எழுதுவீங்க? ஸோ பேங்க் மேனேஜரா இருக்கிறீங்க. ஒரு 10 வருஷம் ஒரு 30 வயசுலயோ, இல்ல ஒரு 35 வயசுலயோ நீங்க ஒரு பேங்க் மேனேஜர் ஆகப் போறீங்க அப்படின்னா, நீங்க லெட்டர் எப்படி எழுதுவீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் 10 வருடத்தில் எப்படியாக இருக்கப் போகிறேன்? என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பொருளாதாரம் எப்படியாக ஒரு 10 வருடத்தில் இருக்கப் போகிறது, இல்லை ஒரு 5 வருடத்தில் இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுதே திட்டமிட வேண்டும். ஸோ நீங்கள் இப்பொழுதே திட்டமிட்டு, அதற்கென்று நாட்களை பிளான் பண்ணி, ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வெற்றி அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதுதான் எறும்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஞானம். 3வது காரியம், வசனம் 6, 9லிருந்து 11. ஸோ தூங்குறது பத்தி இல்லைங்களா? காலையில தூங்கி எந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே இந்த அனுபவம் உண்டு. அதுவும் குளிர்காலத்துல ரொம்ப ரொம்ப சிரமப்படுவீங்க. எங்க வீட்ல 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்கள காலையில எழுப்புறதுக்கு நாங்க பண்ற மேஜிக் இதெல்லாம் நான்லாம் தண்ணியெல்லாம் ஊத்தி கூட பார்த்துட்டேன். தண்ணியெல்லாம் ஒரு தடவை நான் 2, 3 தடவை தண்ணி ஊத்துனேன் அவங்களுக்கு. எனக்கு அதே கொஞ்சம் கஷ்டமா போச்சு. ஏன்னா தண்ணி ஊத்துனேன்னு படார்னு அப்படி எந்திக்கிறாங்க. சரி பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்துறதை நான் நிப்பாட்டிட்டேன். எழுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் நமக்குமே தான். சரிங்களா? காலையில எழுப்புறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே, அந்த குளிருக்கு நல்ல இதமா இருக்கிறதே என்று சொல்லி நம்ம இன்னும் தூங்குவதற்கு முயற்சி செய்வோம். ஸோ இந்த வசனமே அப்படித்தான் சொல்லுது. என்ன அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். ஏன் இத சொல்றாரு அப்படின்னா, எழுந்தவுடன் எனக்கான வேலைகள் தயாராக இருக்கிறது. இல்லைங்களா? ஸோ உங்களுடைய கடமைகள் தயாராக இருக்கிறது. உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு நாம கொஞ்சம் தாமதிப்பதற்கு முயற்சி செய்கிறோம். இன்னும் கொஞ்சம் நான் தூங்குறேன். ஏன்னா இங்க கொஞ்சம் சுகமா இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது இங்கேயே கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப வேணும். இன்னும் கொஞ்சம் நான் தூங்குறேன். இன்னும் கொஞ்சம் தூங்குறேன். அது 3 தடவை சொல்றாரு. சோம்பேறி 3 தடவை என்ன சொல்லுவான்? இன்னும் கொஞ்சம் நான் இந்த சுகமா சுகத்திலேயே நான் இருக்க விரும்புறேன். சுகமாகவே இருக்க விரும்புகிறேன். எந்திச்சு நான் ஒரு வேலை செய்யணும். என்னுடைய கடமையை செய்வதற்கு நான் என்னை உட்படுத்துவது இல்லை என்று சொல்லுது. சரிங்களா? ஸோ என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, சாலமன் என்ன இது அந்த ஹோல் பேசேஜ்ல சொல்ல வருது என்ன அப்படின்னா, லேசினஸ்ங்கிறது வந்து ஒரு ஒரு செல்ஃபிஷ் மாதிரி. சரிங்களா? சோம்பேறித்தனம் என்பது வந்து ஒரு ஒரு சுயநலம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அது சுயநலம் என்று சொன்னால்,
நீங்க சோம்பலா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க உங்க வேலையை சரியா செய்யல அப்படின்னா, மத்தவங்க என்ன செய்யணும்? அந்த வேலையை எடுத்து செய்ய வேண்டியதா இருக்கும். சரிங்களா? நம்ம ஜோசுவா பிரதர் இருக்கிறாங்க. பிரதர் சாம் இருக்கிறாங்க. ஸோ அரசு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்க ஆபீஸ்ல எல்லாரும் வேலை செய்வாங்க. யாராவது ஒருத்தர் லீவ் போட்டார் அப்படின்னா, ஒரு மாசம் லீவ் போட்டார் அப்படின்னா, இல்ல ஒரு வேக்கண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வேலையை யாருக்கு எடுத்து கொடுத்துருவாங்க? ஸோ அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லை யாராவது சரியாக வேலை செய்ய தவறினார்கள் என்று சொன்னால், உதாசீனப்படுத்தினார்கள், இந்த வேலையெல்லாம் யாருங்க செய்வாங்க அப்படின்னா, எப்படியும் அந்த வேலை செஞ்சுதான் ஆகணும். அது இன்னொருத்தருக்கு பாரமாய் மாறி விடுகிறது. சோம்பேறித்தனம் என்பது ஒரு சுயநலமான ஒரு காரியம். அது மற்றவருக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ஈவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சமுதாயத்திற்குமே ஒரு மிகப்பெரிய பாரமாக மாறிவிடுகிறது. ஸோ நம்ம நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். குறிப்பாக அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்லாம் எப்படி நடந்தது என்று சொன்னால், ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் தான் அதை பார்க்கும்போது, இல்லைங்களா? ஒரு பட்டனை வந்து தட்டி விடணும், இல்லை அப்படின்னு அந்த லிவரை எடுத்து விடணும், சரிங்களா? நீங்கள் சேலத்தில் கூட ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 15 இயர்ஸ் சம்திங் பேக். அந்த டைமில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. டேனிஷ்பட்டிக்கு அங்கே முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. 2 ட்ரெயின் வந்து நேருக்கு நேர் மோதி கொண்டது, சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இதுல என்ன அப்படின்னா, ஒரு சின்ன தவறு, சின்ன ஒரு உதாசீனம், சின்ன ஒரு சோம்பல், சரிங்களா? ஒருவேளை அவர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், ட்ரெயின் வந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற தகவலை கேட்டிருக்கலாம். அவர் என்ன நினைச்சிருப்பாரு, எப்போதும் போல வர்றது தானே அப்படிங்கிற ஒரு சின்ன சோம்பல், சின்ன உதாசீனப்படுத்துவது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது என்று சொன்னால், எவ்வளவு உயிர்கள் போகிறது என்று சொன்னா உண்மைதான், சரிங்களா? ஸோ நம்மளுடைய சோம்பேறித்தனமும் நம்மளுடைய உதாசீனப்படுத்துதலும் நம்முடைய சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதும் உண்மை. ஸோ அடுத்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீ இப்படி தூங்கிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஸோ இதற்கான விளக்கம் என்ன என்று சொன்னால், நீங்க வழிபோக்கனை பார்த்துருப்பீங்க. ஸோ வழியில போயிட்டு வழிபோக்கன்னா என்ன தமிழ்ல வழிபோக்கன் தான் சொல்ல முடியும், இல்லைங்களா? அவங்க இந்த ரோடு வாரத்தில் அலையிறவங்க, அவங்க பாட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. அவங்க ஆஃபீஸ் போகணுமா, போகணும்னு அவசியம் கிடையாது, இல்லைங்களா? ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க. அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ வழிபோக்கன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஸோ வறுமை என்ன செய்யுமா அப்படின்னா, எப்படி சோம்பல்னால வறுமை வருகிறதோ, அந்த வறுமை வந்து அந்த வழிபோக்கன்ட்ட என்னதெல்லாம் இருந்ததோ, இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட நிறைய சொத்து இருந்திருக்கலாம், நிறைய குடும்பம் இருந்திருக்கலாம், நல்ல ஆரோக்கியமா இருந்திருக்கலாம், 3 நேரம் நல்லா சாப்பிட்டுருக்கலாம். இதையெல்லாம் எது எடுத்துரும் அப்படின்னா, அந்த வறுமை என்ன செய்யும், இதையெல்லாம் எடுத்து வழிபோக்கனை போய் போல ஒண்ணுக்கு போய் என்ன செஞ்சிடும், தெருவில் போய் விட்டுரும். நீங்க வழிபோக்கனாய் அலைவதற்கான சூழல் அமைந்துவிடும், சரிங்களா? அடுத்த வசனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல இருக்கும், சரிங்களா? இப்போ ஆயுதம் அணிந்தவனை என்று சொன்னால் ஆடை அணிந்தவன் என்று சொல்லலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, வறுமை வந்து உங்களை எப்படி காட்டும் அப்படின்னா, நீங்க இப்போ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் பொதுவா அப்படின்னா, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும், கொஞ்சம் உடல் மெலிந்து காணப்படுவார்கள், ரொம்ப பரிதாபமா இருப்பாங்க, எல்லாரிடமும் உதவி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க வறுமையில இருக்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம், சரிங்களா? ஸோ தரித்திரம் வறுமை உங்களை எப்படி காட்டும் அப்படின்னா, இப்படிதான் உங்களை மற்றவங்ககிட்ட காமிக்கும், சரிங்களா? ஒரு ஒரு பையன் இருந்தான். ஸோ அவங்க அப்பா வந்து விவசாய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அப்ப அந்த அப்பா வந்து அவன்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், டேய் என் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணுடா, உதவி செய்யடா, நமக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுவான், இல்லை இல்லை நான் கொஞ்சம் பசங்களோட சேர்ந்து சுத்தணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டான். நாட்கள் போனது. இந்த அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் உடல் பலவீனம் ஆயிட்டாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, அவரால் வேலை செய்ய முடியல. உடனே இவர் என்ன சொல்றாரு, தம்பி இப்பமாவது போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பையனும் அதுக்கு வேலை செய்யல. கடைசி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த அறுப்பு காலம் வரும்பொழுது அவங்க கஷ்டப்பட்டு விளைவித்த எல்லாமே வேஸ்டா போச்சு. அறுப்பு காலத்துல அவங்க அந்த பையன் வேலை செய்யாததுனால நிறைய விஷயங்களை இழந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, உணவுகள் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு தேவையான உணவு இல்லை. அவன் உடனே என்ன பண்ணான், ஐயோ சாப்பாட்டுக்கு வழியே இல்லையே, என்ன பண்ணலாம், சரி சரி பக்கத்து வீட்டில் எங்கேயா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கேயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஏன்டா ஒழுங்கு அப்பா வேலை செய்ய சொல்லும் போதே நீ ஏன் வேலை செய்யலை? ஸோ என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், என்ன நடந்தது என்று சொன்னால், வறுமை, சோம்பல் உங்களை மற்றவர்களிடத்துல போய் உதவி கேட்பதற்கான சூழலை உருவாக்கி விடுகிறது.
சரிங்களா? ஸோ இதுதான் சோம்பல் நமக்கு வருவதினால் வறுமை வருகிறது. வறுமை வருவதினால் பற்றாக்குறை நிலவுகிறது. நாம் வழிப்போக்கர்களைப் போலவும் பிச்சைக்காரர்கள் போலவும் ஆகுவதற்கான சூழல் அமைந்து விடுகிறது. 4வது காரியம், ஸ்மார்ட் லிவிங், புத்திசாலித்தனமான வாழ்க்கை என்று சொன்னால் நாம வேலை செய்வதையும் ஓய்வெடுப்பதையும் நாம் சரிசமமாக அதை சரியான விதத்திலே கையாள வேண்டும். சரிங்களா? ஸோ சிலர் நான் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், நான் தூங்குறதே கிடையாது, நான் ரொம்ப கடினமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த வேலையும் நடந்த மாதிரி தெரியாது. சரிங்களா? ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, வி ஹாவ் டு டேக் த ரெஸ்ட். ஸோ எப்பொழுதெல்லாம் நீங்கள் வேலை செய்கிறீர்களோ அதற்கேற்றபடி ஓய்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எறும்பு இவ்வளவு கடினமா வேலை செய்யுதோ, இவ்வளவு விடாமுயற்சியோட வேலை செய்யுதோ, அதுவுமே ஒரு நேரத்துல என்ன பண்ணும் அப்படின்னா ஓய்வு எடுக்கிறது. சரிங்களா? ஓய்வு எடுப்பது ஏன் என்று சொன்னால், நீங்கள் மீண்டுமாய் உங்களை புதுப்பித்துக் கொண்டு இன்னும் அதிக ஊக்கத்தோடு வேலை செய்வதற்கான ஒரு 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 எனர்ஜியை, ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கிறது. சரிங்களா? நீங்க ஓய்வெடுத்து வேலை செய்யறீங்க அப்படின்னா, ஓய்வு இல்லாம ஒரு வேலையை நீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் செய்றீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை ஓய்வெடுத்து அந்த வேலையை செய்கிறீர்கள் என்று சொன்னால் 4 மணி நேரம் 5 மணி நேர வேலையை நீங்கள் 2 மணி நேரத்திலே முடிக்க நேரிடும். உங்களுடைய நேரத்தை நீங்கள் சேமிக்க நேரிடும். ஏன் என்று சொன்னால், நீங்கள் தகுந்த நேரத்திலே ஓய்வெடுக்க வேண்டும். சரிங்களா? இயேசுவானவர் கூட நிறைய ஊழியங்களை செய்தார். நம்ம பார்த்தோம். 33 வருடம் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது 3 வருடம் அவருடைய தேவனுடைய ஊழியத்தை செய்தார். ஸோ அந்த 3 வருஷத்துல அவர் எப்படிலாம் ஊழியம் செஞ்சார் அப்படின்னா, ஒரு சின்ன டேட்டா நான் எடுத்தேன். ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஷேர். ஸோ அவருடைய வேலை எப்படி இருந்தது என்று சொன்னால், பொதுவாக அவர் தேவையான நேரத்திலே தேவையான இடங்களிலே ரெஸ்ட் எடுத்தார் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் சாரி ஸோ ஒரு சின்ன டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசுவானவர் ஒரு 12 வில்லேஜை விசிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் 37 அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்லி சொல்றாங்க. பெரிய கூட்டம் இல்லைங்களா? அந்த மாதிரி கூட்டத்தில் அவர் பேசினது ஒரு 5 கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு அப்படி சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தையும் பேசி அவர் ஒரு 5 பேர்கிட்ட இந்த ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 12 சீசரை அவர் உருவாக்குனாரு. அப்புறம் மொத்தம் 5029 கிலோமீட்டர் நடந்தார் அப்படின்னு சொல்லி. இது ஒரு இதுதான் அப்படின்னு நான் உண்மையா சொல்லவே இல்லை. இது ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். சரிங்களா? இப்படி கரெக்டா இப்படிதான் நடந்துச்சு. ஏன்னா வேதத்துல நிறைய விஷயங்கள் எழுதாம இருந்திருக்கலாம். இதை விட அதிக அற்புதங்கள் நடந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ ஆண்டவருடைய செய்கைகள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மால் எண்ணக்கூடாதவை, எழுதக்கூடாதவை என்றுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். நான் இந்த எதுக்கு எது சொல்றேன் அப்படின்னா, இயேசுவானவர் ஊழியம் செய்யும் பொழுதும் சரியான ஊழியத்தை செய்தார். குவாலிட்டி ஒர்க் என்று சொல்லி சொல்வார்கள். தரமான வேலைகளை மட்டுமே செய்தார், குவான்டிட்டி ஒர்க் செய்யவில்லை. சரிங்களா? ஸோ அதிக ஒர்க் செஞ்சு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் இருப்பதற்கு குறைவான மிகவும் குவாலிட்டியான நேரத்தை செலவிட்டு சிறப்பான வேலைகளை செய்தார். அந்த வேலைகள் செய்ததுனால் அதன் விளைவினால் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். இந்நாள் வரைக்கும் இயேசுவானவருடைய அற்புதங்களை குறித்தும் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் இப்பொழுதும் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் எதிர்காலத்திலும் அதை குறித்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள நேரிடும். இயேசுவானவர் ஊழியம் செய்யும் பொழுது தேவையான இடத்தில் அவரும் ஓய்வு எடுத்துக் கொண்டார். தேவையான நேரங்களை அவர் எடுத்துக்கொண்டார். அதனாலதான் என்ன செய்ய முடிஞ்சது என்று சொன்னால், அவளால இன்னும் வீரியமா, மிகவும் அற்புதமாக, நேர்த்தியாக இந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் ஒருவேளை வேலை செய்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஓய்வையும் நாம் திட்டமிட வேண்டும். எப்படி நம்மளுடைய வேலைகளை நாம் திட்டமிடுகிறோமோ அது போல நம்மளுடைய ஓய்வுகளையும் நாம் திட்டமிட வேண்டும். எப்பொழுது நாம் ஓய்வெடுக்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒரு 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 2 மணி நேரம் வேலையை நம்ம 4 மணி நேரம் செய்ய நேரிடும். சரிங்களா? ப்ரொடக்டிவ் ஒர்க்னு சொல்லி சொல்லுவார்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு நேரங்களும் மிகவும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும், மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஓய்வையும் திட்டமிட வேண்டும், உங்களுடைய வேலையையும் சரியாக திட்டமிட வேண்டும். நிறைவாக நான் ஒரு சின்ன சோம்பலாய் நாம் இருக்கிறோம் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால்,
ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். நம்ம சோம்பலா தான் இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய குணம் வந்து இந்த மாதிரி குணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோம்பலா இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். வேலையை தள்ளி போடுவது. சரிங்களா? ஒரு சின்ன வேலை வருது அப்படி சொன்னா, கொஞ்சம் தள்ளி போடுற பழக்கம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, முக்கியமான வேலை. சரிங்களா? சிலர் வந்து ஒரு முக்கியமான வேலையில இருப்பாங்க. ஸோ இன்னொரு வேலை வரும். நான் இந்த வேலையை முடிச்சுட்டு, நான் அந்த வேலையை செய்றேன் அப்படி சொல்லுவாங்க. பட் அது வந்து ஒரு சோம்பல் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கும் பொழுது, முக்கியமான வேலைகளை நாம் தள்ளி போடுகிறோம் என்று சொன்னால், நாம் சோம்பலில் இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஊக்கமின்மையா இருப்பார்கள். சரிங்களா? சரியான என்ன சொல்றது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்காது. செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்காது. அவங்க எப்போதுமே மத்தவங்க நம்மள வந்து என்கரேஜ் பண்ணாதான் நம்ம வேலை செய்வாங்க. இல்லைங்களா? நீ நல்லா பண்ண, வெரி குட், வெரி குட். இப்படி இதையே சார்ந்து இருப்பார்கள். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் சோம்பலா இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து எல்லா வேலைக்குமே கொஞ்சம் சாக்கு போக்கு சொல்றது. சரிங்களா? ஸோ எந்த வேலையும் சொன்னா, உடனே ஒரு பெரிய சாக்கு போக்கு சொல்றது. இது என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு சாக்கு போக்கு சொல்றது. அப்புறம் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே லோவா இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல்ல ஒரு எனர்ஜெட்டிக் இருக்காது என்று சொல்லி. அப்புறம் வந்து புதிய புதிய வேலைகளை செய்வதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள். சரிங்களா? ஒரு சவால் நிறைந்த வேலைகள, கொஞ்சம் பிரச்சனையான வேலைகள கொஞ்சம் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க. அப்புறம் வந்து நேரத்தை சரியாக திட்டமிட மாட்டார்கள். சரிங்களா? நேரத்தை வந்து சரியா திட்டமிட மாட்டாங்க. கொஞ்சம் லேசியா இருப்பாங்க என்று சொல்லி சொல்லலாம். அப்புறம் வந்து கொடுத்த வேலைய ஒரு வேலைய குடுத்துட்டோம் அப்படின்னா, அத வந்து கரெக்ட்டா செய்து முடிக்க மாட்டாங்க. அப்படியே அத இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எந்த வேலைக்குமே மற்றவர்களை சார்ந்து இருப்பார்கள். சரிங்களா? அடுத்து வந்து ச்சே இந்த வேலைய நம்ம செய்யணும், செய்யாம விட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குற்ற உணர்வா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? ரிப்பீட் பண்ணுவாங்க. மறுபடியும் வேலை செய்யாம தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எந்த இடத்திலே தேக்கமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது, இதில எனக்கே நிறைய விஷயங்கள் அடிபட்டு போச்சு. நானே நிறைய விஷயங்களை இதில மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்களும் என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொன்னால், ஸோ எல்லாருமே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழலிலே இருக்கிறோம். நாம் கல்லறைக்கு போகும் வரை நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புவது, நாமும் விரும்புவது. நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடினமாகத்தான் இருக்கும். நம்மளிடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் ஜென்ம சுபாவங்கள், ஜென்ம பழக்கவழக்கங்கள் இதையெல்லாம் மாற்றுவதற்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஸோ ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது இதைத்தான். சரிங்களா? எப்படி சாலமோன் வந்து ஒரு எறும்பின் இடத்துல போய் நீ போய் கத்துக்க, ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பிச்சை கேட்டார் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏன் உன் கால் கை நல்லாதானப்பா இருக்கு. அங்க பாரு, கால் இல்லாதவன் கூட பொழைச்சிக்கிறான், வேலை செய்யறான். கண்ணு இல்லாதவன் கூட வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறான். நீ என்ன இப்படி இருக்கிற? அப்படி சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் சோம்பலா இருக்கிற நம்மை பார்த்து, அந்த எறும்பை பாரு எப்படி இருக்குது, எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு, எவ்வளவு நேர்த்தியா வேலை செய்யுது, எவ்வளவு அழகா பிளான் பண்ணுது, அதை வைத்து நீ காரியங்களை கற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் உணர்த்துகிறார். நாம் நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த ஒரு சில பழக்கங்களை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரொம்ப கடினமான காரியம்தான். சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்களை நாம் பின்பற்றுவது, அதை கடைபிடிப்பது என்பது கொஞ்சம் கடினம்தான். பட் ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக.